நம்மளா எதிர்பார்த்தபடி தமிழக பிஜேபி கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிஜேபி கட்சி விட்டு வெளியே வந்துட்டாரு. தங்கள் பதவி ராஜினாமா செய்து விட்டு வந்தார். அவர் நம்ம நினைச்சபடி தனியா ஒரு கட்சி தொடங்கி விட்டாரு. அது முதல் படியாக நேற்று ஆன்லைன்ல ஆள் சேர்க்கை நடந்துச்சு. அந்த ஆன்லைன்ல ஆள் சேர்க்கையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேர்கிட்ட சேர்ந்துட்டாங்க. இன்னும் அதிக பேர் சேருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் மாசம் கட்சி தொடங்க போறதாகவும் சின்னத்தை அறிவிக்க போறதாகவும் தெரியப்படுகிறது. மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கிறாங்க. அதுவும் இல்லாம பிஜேபி கட்சியில இருந்த அநேக பேர் பிரிஞ்சு வந்து அண்ணாமலைக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. மற்ற கட்சியில இருந்தும் பிரிஞ்சு போய் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. தமிழக வெற்றி கழக கட்சியும் வேண்டானும், திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் வேண்டானும், பிற கட்சியை வெறுத்து எந்த கட்சியும் சேராதவங்க இப்ப அண்ணாமலை கட்சியில சேர போறாங்கதாகவும் தகவல் வந்திருக்கிறது. இனிமேதான் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒரு சவால் காத்திருக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். அவர் முன்னாள் திமுக கட்சியை ஸ்டாலின் அவர்களே உண்டுலன்னு பண்ணாரு. மத்தியில இருந்து டெல்லியில இருந்து அவரை கண்ட்ரோல் பண்ணியும் அவ்வளவு பேசினாரு, அவ்வளவு செயல்பட்டாரு. இப்ப அவரை கண்ட்ரோல் பண்ணதுக்கு யாரும் இல்ல. அதனால வச்சு செய்வாரு. விஜயா இருந்தாலும் சரி, அது திமுக இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் கேள்வி கேட்பாரு. அண்ணாமலை அவர்கள் IPS ஆபீசர், படிச்சவரு, அது இல்லாம நல்ல ஞானத்தோட பலத்தோட செயல்படுகிறவரு, யாருக்கும் பயப்படாதவர். அவரை சமாளிக்கிறதுக்கும் விஜய் அவர்களுக்கு தனி பட ஒண்ணு ரெடி ஆகணும். ஏன்னா அவர் சின்ன விஷயத்தை பெருசாக்குவாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான் நெருக்கடி அதிகமாகி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேரை சமாளிக்க போறான்னு தெரியல. சீமான் அவர்கள், எடப்பாடி அவர்கள், திமுக கட்சி அவர்கள், இப்ப அண்ணாமலை அவர்கள், ஆல்ரெடி பிஜேபி அவர்கள், இதெல்லாம் எப்படி விஜய் அவர்கள் சமாளிச்சு ஆட்சி செய்ய போறான்னு தெரியல. எப்பவும் எம்எல்ஏ அமைச்சர்கள் தப்பு செய்வார்கள், அதை வச்சு அரசியல் செய்யலாம், விஜய் ஆட்சியை கவிக்கலாம்னு காத்து கொண்டு இருக்கிற இந்த கூட்டத்தில இருந்து தப்பிச்சு விஜய் எப்படி அரசியல் செய்து மக்கள் மனதை இடம் பிடிக்க போறாரு என்பது தான் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது.